பிசாசுகள் உங்களை பார்க்கும்போது இப்படிதான் சொல்லுது. புரியுதா நான் சொல்றது? நீங்க தெருவுக்கு போகும்போதே பிசாசு அலறுது. ஐயோ கெடுக்க வந்துட்டா. வீட்டை திறக்கும் போதே ஐயோ கிரியெல்லாம் அடிக்க உள்ள வந்துட்டான். இப்படிதான் உங்களை பார்த்து அலறுது. இதுதான் ஃபேக்ட். ஆனா நீங்க ஐயோ வீட்டுக்கு போனோமா, வீட்டுக்கு போனா இன்னைக்கு நைட்டு என்ன சொப்பனம் வர போதோ, இன்னைக்கு நைட்டு எந்த காலை பிடிச்சி இழுக்க போதோ, இன்னைக்கு நைட்டு என்ன பிரச்சனை, இது நீங்க உங்களுக்குள்ள இந்த அவிசுவாசம் வருது பாருங்க. அப்பதான் பிசாசு மலையா போல எழும்பாரு. ஆனா நீங்க சொல்லணும், நான் காலடி எடுத்து வைக்கும் போதே என் பகுதியில் இருக்கிற ஆவிகளுக்கு என் மேல இருக்கிற கிறிஸ்துவின் வாசனை, என் மேல ஒரு அபிஷேகம் இருக்குது, பரிமள தைலத்தின் வாசனை. அந்த பகுதிக்குள்ள நீ நுழையும் போது பிசாசுகளுக்குடைய வாசனை தெரியும். ஏய், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எவனோ ஒருத்தன் தெருவுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறான். கூட்டாளிகளுக்கு எல்லாம் சொல்ல, எல்லாம் அடக்கி வாசிங்க. இனி இதுல நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. பொட்டி படுக்கையை கட்டு, அவன் இங்க இருந்து போற வரைக்கும் எல்லாம் கப்பு சுப்பு அங்கங்க ஒளிஞ்சு கிடங்க. யாரும் வெளியே வந்து அவங்ககிட்ட போய் மாட்டிக்காதீங்க. உன்னை பார்க்கும் போது பேய்கள் அப்படிதான் நடுங்குகிறது. உன் மேல இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை உனக்கு தெரியல சிஸ்டர். உங்க மேல இருக்கிற அனாயிண்டிங்கும் புரியாது இருக்கீங்களே. நீங்க எழும்பி முட்டி போட்டீங்கன்னா மந்திரவாதி அங்க அலறணும் சிஸ்டர். நீங்க எழும்பி அல்லேலூயான்னு சொன்னீங்கன்னா பிசாசுகளுக்கு அள்ளல் தொடங்கிடும். அந்த மகிமை அல்லவா கர்த்தர் உனக்குள்ள வைத்திருக்கிறார். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம். உனக்குள்ள இருக்கிற இயேசுவின் ரத்தம் சாதாரண ரத்தமா? அது சாதாரண மனுஷனுடைய ரத்தமா? ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே குமாரனுடைய ரத்தம் அல்லவா? அது விலையேற பெற்ற ரத்தம் அல்லவா? அந்த ரத்தத்தை சாத்தானுடைய தலையில ஊற்றி அல்லவா துரைத்தனங்கள் அதிகாரங்களை உரிந்து கொண்டு சிலுவையில ஆணிகள் அடித்து வெற்றி சிறந்த ரத்தம் அது. அந்த ரத்தம் தான் உன்னை மூடி இருக்குது. அந்த ரத்தம் தான் உன்னை கழுவி இருக்குது. சொல்றேன், பிசாசத்துக்கு குப்பை தொட்டில போட்டு நல்லா சந்தோஷமா இருங்க. மன்னிக்க முடியல, என் இருதயம்லாம் கசப்பால நிரம்பி இருக்குது. இப்ப என்னால மன்னிக்க உன்னால முடியாது. அதனால ஏன் கசப்பு நிறைந்த இருதயத்தை என்னிலிருந்து பிடுங்கி உங்க இருதயத்தை எனக்கு கொடுங்க. உங்க இருதயம் வந்ததுன்னா நான் அவனை மன்னிக்க முடியும். ஓப்பனா ஜெபிக்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்க இருதயத்தில் இருக்கிற கசப்பை பிடுங்கி உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நல்ல புதிய இருதயத்தை தருவார். Everything it is going to break in the name of Jesus. In the name of Jesus. You can clap your hand and you can take it. You can clap your hand and you can take it. In the name of Jesus. 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 Hallelujah. 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 Amen. Amen. Hallelujah. Hallelujah. Today the Lord is preparing somebody. Today the Lord is preparing somebody. The Lord is preparing somebody. Because the young time I am going to pour. Not that Lord never said I will give you. I am going to pour my spirit on everybody. Pastor Dinesh. Pastor G Dinesh. Jesus Live Ministry. Jesus Alive Ministry से சென்னையில இல்ல ஒரு பெரிய ஊழியக்காரர். चेन्नई में एक बहुत बड़ा सेवक है वो. கிருபைகள் நீங்க எத்தனை பாத்துக்க தினேஷ் பாஸ்டருக்கு எத்தனை தெரியும்? दिनेश पासवान कौन जानते हैं? हालेलुया. हालेलुया. பார்க்கலையா நீங்க? कभी देखे नहीं YouTube में आप उनको? யூடியூப்ல பாத்துங்க. YouTube में देखे हो. हालेलुया. கிட்டத்தட்ட 80,000க்கு மேல சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் 80,000 से भी ज्यादा उनका सब्सक्राइबर है. மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். और वो मिनिस्ट्री के द्वारा बहुत लोग आशीष पाए हैं. பயங்கர கிருபை வரங்கள் ஆவி மண்டலத்தில் யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவ மனுஷன். आत्मिक मंडली में जो युद्ध करता है वैसा मनुष्य है. கட்ட வீழ்கிற ஊழியம். और बंधन तोड़ने वाला मनुष्य. हालेलुया. हालेलुया. கர்த்தருடைய பலத்த கரத்தினால் எடுத்து பயன்படுத்தப்படுகிற இந்த நாட்களுக்குள்ள விசேஷ பாத்திரம். प्रभु के बलवंत हाथों के द्वारा उपयोग किया जाने वाला ऐसे आज के दिनों में उपयोग किया जाने वाला सेवक है. हालेलुया. நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. हमें एक बहुत बड़ा मौका मिला है. முழு ஜெபத்துல அவங்களை எடுத்து பயன்படுத்துறதுக்கு. सारी रात प्रार्थना में उनको उपयोग இது பேரு புகழ் அதுக்கு இல்ல. नाम और जो शाबाशी अनेक பிள்ளைகளுக்கு கட்ட அவிழ்க்கப்பட வேண்டியது और बहुत लोगों को बंधन से छुड़ाने के लिए अनेक மக்களுக்கு விடுதலை தேவையா இருக்கு. बहुत लोगों को छुटकारा की जरूरत है. ஹalleluya. யார் இரவு ஜெபத்துக்குலாம் வர முடியும்? कौन सारी रात प्रार्थना को आएगा? ஏதாவது ஃபெஸ்டிவல் கல்யாணம் எதுக்கு நக்கி டக்குன்னு நம்ம போயிட்டு தலை காட்டிட்டு வந்துடலாம். कोई शादी है, कोई फंक्शन है तो हम तो थोड़ी देर में जाके वापस आ सकते हैं. அந்த மாதிரி தான் நிறைய பேர் ஊழியங்களுக்குலாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ऐसे ही बहुत लोग सेवकाई के लिए भी जाते हैं. அந்த முழு ஜெபத்துக்கு யார் வர முடியும்? लेकिन ये सारी रात प्रार्थना कौन आ सकता है? ஹalleluya. हालेलुया. ஒடுக்கப்பட்ட கைவிடப்பட்ட தேசத்துக்காக பாரம் கொண்ட देश के लिए जो बोझ उठाए ஊழியத்துக்காக தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக सेवकाई के लिए प्रभु की बुलाहट को पाने வரங்கள் வல்லமைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக सामर्थ्य भरने के लिए கர்த்தரோடு யுத்தம் பண்ணுகிறதுக்கு प्रभु से युद्ध करने के लिए ஹalleluya. हालेलुया. தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்பதற்கு प्रभु के सन्निधान में इंतजार करके ஆண்டவரோடு கொண்ட சீடர்கள் 12 பேர்ல கூட ஒரு 3 பேர் தான் தேர்ந்தெடுத்து ஆண்டவர் प्रभु கொண்டு के போறார். चेले 12 लोग में भी 3 ही लोग प्रभु चुनकर सारी रात प्रार्थना के लिए चुनता है. ஹalleluya. हालेलुया. அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் கூடுகிற இடம் தான் அந்த ऐसे चुने हुए लोग जब इकट्ठा होते हैं उसी वजह से सारी எனக்கு रात ஒரு விடிவு காலம் உண்டாகாதா एक रोशनी के दिन नहीं आएगा क्या என்று சொல்லி
ऐसे தேவனுடைய बोलकर சமூகத்துல ஒரு விடுதலைக்காக प्रभु ஒரு के அற்புதத்துக்காக सन्निधान में சுகத்துக்காக छुटकारा के लिए एक चमत्कार के लिए இந்த आते முழு हैं। ஜெபத்துக்கு வர முடியும். ये सारी रात प्रार्थना के लिए आते हैं। அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாகவே பலத்த கிரிகளை செய்வாங்க. ऐसे बच्चों को प्रभु सच्चाई से बलवंत कार्य करके उनको चलाएगा। அல்லேலூயா. हालेलुया। எல்லா சபைகளிலும் அங்கங்க போய் நிரம்பும். सारे कलीसिया में वो जाकर भर्ती होते हैं। ஏற்கனவே இருக்கிற சபைகளில் கூட ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டு और பண்ணுவார். जो पहले ही जो कलीसिया है उसमें भी एक बड़ा நம்ம रिहाई प्रभु முழு लाएगा। ஜெபத்துக்கு நிறைய ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் சபை நடத்துகிற பாஸ்டர்ஸ்லாம் அங்க வர்றாங்க. और सारी रात प्रार्थना में बहुत सेवक लोग और जो कलीसिया चलाने वाले அல்லேலூயா. सेवक भी आते हैं ஒரு वहाँ पर। சபை பாகுபாடு இல்லாதபடி எல்லா மக்களும் இணைந்து கூடுகிற ஒரு ஜெபமா कोई सभा का இருக்கபடினாலே भेदभाव भी नहीं होता है, सब लोग इकट्ठा होकर वहाँ அல்லேலூயா. जगह पर मंडली கர்த்தர் होते हैं। நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். प्रभु सच्चाई से बड़ा कार्य करेगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா இது ஜெபத்தினால ஆண்டவர் கொடுத்த கிருபை. क्योंकि ये प्रार्थना के द्वारा प्रभु के दिया गया अनुग्रह है। அல்லேலூயா. हालेलुया।